நாம் பேச அழைக்கிறோம். இலக்கிய வானில் இவரின் எழுத்துக்களும் படங்களில் இவரின் வசனங்களும் தமிழ் திரையுலகில் எப்போதும் பேசப்படும் சிறப்பான பணிகளை கொண்டு இயக்குனராக அறியப்படவுள்ள திரு அஜயன் பாலா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த சாயந்தர வேலையில் இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் கூலி டிவியில் இப்போ ஒளிபரப்பாயிட்ருக்கு. கிட்டத்தட்ட 1000 கோடி அடிக்கணும்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஒரு பிஸ்னஸ் ரிப்போர்ட் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 500 கோடி சம்பாதிச்சு பிஸ்னஸில் டேபிள் பிஸ்னஸ்லே அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கடல் போல் இருக்கக்கூடிய ஒரு படத்துக்கு முன்னாடி, கடலுக்கு முன்னாடி இருக்க ஒரு காயல், ஒரு சிறிய பட நிகழ்வுக்கு வந்திருக்க பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு பல விசேஷங்கள் இருக்குது. என்னென்ன மிக முக்கியமாக நான் தமயந்தி அவர்களுடைய இயக்குனர் தமயந்தி வெறும் சாதாரண ஒரு பெண் இயக்குனராக மட்டும் நான் அவங்கள பார்க்க முடியாது. அவங்க ஒரு எழுத்தாளர், சிறுகதை எழுத்தாளர், கவிஞர். திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டு ஒரு ஆர்ஜேவா ரேடியோ துறையில் பணியாற்றி, அதுக்கப்புறம் சென்னைக்கு நிறைய சிறுகதைகள் கவிதைகள் எழுதி இலக்கிய உலகத்தில் பிரகாசித்து அங்கே தனக்கு தனி முத்திரையை உருவாக்கி, அதற்கு பிறகு திரைப்படத்துறையில் பாடலாசிரியராக அங்கேயும் தன்னுடைய ஒரு நல்ல பாடல்களை எழுதி அங்கேயும் வெற்றி பெற்று இப்போ அவங்க ஒரு இயக்குனராக ஆகிட்டுருக்காங்க. உண்மையிலே இந்த காலகட்டத்தில் ஒரு பெண் இத்தனை ஒரு 10-20 காலம் தொடர்ந்து போராடி ஒரு இடத்துக்கு ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க உண்மையிலே அவங்களுடைய தன்னம்பிக்கைக்கு பெரிய பாராட்டு. உண்மையிலே ஒரு தடவை கைத்தட்டலாம் உண்மையிலே. ஏன்னா நான் உங்கள் எல்லாருக்கும் தெரியாது, நான் பக்கத்தில் அவங்கள பார்த்துட்ருக்கேன். கிட்டத்தட்ட 25 வருஷமாக அவங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சம்பவங்கள்லையும், அவங்களுடைய இலக்கிய உலகத்துலேயும் சரி, எழுத்து உலகத்துலேயும் சரி, பத்திரிகை உலகத்துலேயும் சரி, இந்த திரைப்பட உலகத்துலேயும் அவங்கள நான் பார்த்துட்டு வர்றேன். கிட்டத்தட்ட அவங்க வாழ்க்கையில் இருந்த அவங்களே ஒரு அதை சொன்ன இதில் ஒரு கதைன்னா இது ஒரு பார்ட்னா அது இன்னொரு பார்ட்டுன்னு சொல்லலாம். அவ்வளவு வழி நிறைந்த வாழ்க்கையை கடந்து போராடி ஒரு தன்னம்பிக்கைக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய தமயந்தி அவர்களுடைய இந்த நிகழ்ச்சி அவ்வளோ சாதாரண நிகழ்ச்சி இல்லை. அதனால் இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து அதுக்கு நீங்கள் உத்வேகம் பாராட்டும், நீங்கள் தொடர்ந்து கை கொடுத்து ஒரு பெரிய வெற்றி படமாக ஆக்கணும் அப்படின்னு அவங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு இந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படத்தில் பாடல்கள் ரொம்ப சிறப்பாக இசையமைப்பாளர் ஜஸ்டின் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஜஸ்டின் ஏற்கனவே ஒரு புகழ்பெற்ற இசையமைப்பாளர் இருக்கார், ஜஸ்டின் பிரபாகரன் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம், 2-3 ஜஸ்டின்கள் இருக்காங்க. ஆனால் இன்னொரு ஜஸ்டின் உங்கள் பேர் எனக்கு அவர் மீரா தெளிவாக சொல்லிட்டாருன்னு நினைக்கிறார். கனன்யா. வாழ்த்துக்கள் கனன்யா. உங்களுடைய பேர் சரித்திரத்தில் இடம்பெறட்டும். நன்றி. என்னுடைய நண்பன் சிறப்பாக பேசுகிற ரமேஷ் வைத்தியா இதில் பாட்டு எழுதியிருக்கா. அப்படி ரமேஷ் வைத்தியா உண்மையிலே நடிகனாக போயிருந்தா இன்னும் ஒரு படம் நடிச்சிருக்கா. ஆனால் உண்மையிலே வருங்காலத்தில் நீ சிறந்த நடிகனா உருவாக எனக்கு உண்மையிலே நம்பிக்கை இருக்குது. பெரிய நடிகராக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல அதுமாதிரி படத்தில் நடிச்சிருந்த தம்பி ரொம்ப அருமையாக நடிச்சிருந்த அப்படி கதாநாயகன் நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். எல்லா வெற்றி படங்கள்லையும் இருப்பார். ஆனால் நிச்சயம் இந்த படம் உங்களுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி தரும். தொடர்ந்து நீங்கள் ஒரு நல்ல கதாநாயகனாக உருவாகிறீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அனுமல் தான். ஏன்னா அவங்கள நிறைய படங்களில் பார்த்துருக்கோம், ஒரு பெரிய ஸ்டார் ஆனால் அவங்க கண்ணு படத்தில் பார்க்கும்போது விட இங்கே பார்த்தா சாதாரணமாக, நேராக பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமாக இருக்குது. படத்தில் மட்டும் எப்படி அவ்வளோ பிரகாசமாக இருக்குன்னு தெரியல. நாங்கள் இங்கே நிகழ்ச்சிக்கு வரதுக்கு முன்னாடி முதல்ல எல்லோரும் இங்கே முன்னாடி உட்காந்துருந்தோம் அந்த ஹாலில். சர்வசாதாரணமாக படத்தில் உட்காந்துருந்தாங்க. யாருன்னு தெரியல எனக்கு. நான் கூட பேசிகிட்டு இருந்தோம். அவங்க மலையாளத்தில் படத்தில் நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே டைட்டிலில் பார்த்தோம், அனுமல்னு பார்த்தோம். அவங்களுக்கு இன்டர்நெட்டில் மிகப்பெரிய ஃபேன்ஸே இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் உங்கள் நடிகை ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க. நீங்கள் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தீங்க. ரொம்ப எல்லாத்திலும் சிறப்பாக மிக அருமையான பாடல் பாடினீங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. குரல் ரொம்ப அருமையாக இருந்தது. வாழ்த்துக்கள். சகோதரர் பல படங்களில் வில்லனாக பார்த்து
இதில் ஒரு அழறதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எல்லாத்த விட இங்கே நான் மிகவும் பாராட்டுறது ஜேஎஸ்டிஎஸ் தயாரிப்பாளர். எல்லாரும் சொன்னாங்க அவர் வந்து தொடர்ந்து இங்கே நிறைய படம் எடுக்கணும்னு. இன்றைக்கி இருக்கிற சூழலில் ஒரு தயாரிப்பாளர் வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து அதை தியேட்டருக்கு கொண்டு வந்து அதை வந்து வெளியே ரிலீஸ் பண்ணுறதுன்றது இவ்வளோ பெரிய போராட்டம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த போராட்டத்தில் அவர் வெற்றி பெற்று தொடர்ந்து தமிழுக்கு வந்து ஒரு நல்ல திரைப்படங்களை, இது மாதிரி எழுத்தாளர்களை, நல்ல இயக்குநர்களை உருவாக்கணும். உண்மையிலே நான் வந்து இங்கே வந்து மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, நானும் ஒரு எழுத்தாளர் வந்து இயக்குனராக ஆகிறதால நான் உண்மையிலே வந்து எழுத்தாளர் தான் இந்த உலகத்தில் வந்து எல்லாத்த விட மிகச்சிறந்தவர் அப்படின்னு நான் ரொம்ப நாள் நம்பிட்டு இருந்தேன். அது உண்மையும் கூட. ஏன்னா எழுத்தாளர் மட்டும்தான் இந்த உலகத்தை வந்து முன்னும் பின்னுமா பார்க்குறான். அவன் தான் இந்த உலகத்துக்கு வந்து சாட்சியாக இருக்கான். அவன் தான் இந்த உலகத்துக்கு வரலாறை சொல்கிறான். அவன் தான் இந்த உலகத்துக்கு எதிர்காலத்தையும் சொல்கிறான். ஒரு எழுத்தாளர் தான் எதிர்காலத்தை உருவாக்குறான். எழுத்தாளர் உருவாக்குற சொல் தான் எதிர்காலத்தில் விதையாக மாறுது. அவன் தான் எதிர்காலத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்குறான். அவன் தான் கடந்த காலம். அவன் இல்லைன்னா வரலாறே இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய சங்க பாடல் செயல்கள் இல்லைன்னா இன்றைக்கி வரலாறே இல்லை. அப்போ அதெல்லாம் பண்ண எழுத்தாளர்கள் தான் வந்து கடந்த காலத்தையும் சொல்கிறான். அப்போ இந்த உலகத்துக்கு எல்லாமே இருக்கக்கூடிய வழிகாட்டியாகவும் விளக்காகவும் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் வந்து தான் இந்த உலகத்தில் எல்லா தொழிலாவிலும் மிகச்சிறந்த தொழில் வந்து எழுத்து தான் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். ஆனால் அதனால தான் நான் வந்து ரொம்ப பெருமையாக இருந்தேன், கர்வமாக இருந்தேன். இயக்குனரோட எழுத்தாளர் தான் பெரிய ஆளாக இருந்தேன். ஆனால் என்னோட முதல் படம் இயக்குறப்போ தான் தெரிஞ்சது, எல்லாரோட பெரிய ஆள் வந்து இயக்குனர் தான். கடவுளுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா ஒரு படத்தை எடுத்து முடித்து அதை வெளியில் கொண்டு வரதுக்கு சமாளிக்கிறது இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை விட சிரமமான விஷயம், நீங்கள் ஒரு எழுத்தாளராக, நீங்கள் ஒரு இயக்குனர், ஒரு மிகப்பெரிய ஒரு உலகத்தையே கூட நீங்கள் ஒரு ஜனாதிபதியாக இருந்து நிர்வகிச்சிடலாம். ஒரு படத்தை மட்டும் இயக்கிக்கிட்டிங்கன்னா இன்றைய சூழலில், ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அதுவும் முதல் பட இயக்குனருக்கு ஒரு படம் ஜெயிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கிற விஷயம் இல்லை. ஆனால் முதல் பட இயக்குனர் வந்து உங்களை நீங்கள் எல்லாரையும் நீங்கள் ஏன்னா அதுவும் குறிப்பாக எழுத்தாளருக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் எழுதுறவர் ஆனால் இயக்குனர் தெரியாது அப்படின்வாங்க. சுற்றி இருக்க அத்தனை பேரும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. எழுத்தாளர் ஒரு இயக்குனர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எல்லாரையும் நீங்கள் திருப்திப்படுத்த வேண்டியதாக இருக்குது. நீங்கள் ஒரு ஆரம்ப கட்டத்திலேருந்து முதற்கொண்டு கதையை சொல்கிறதுலேருந்து முதற்கொண்டு நீங்கள் நடிப்புத்துறையில் சொல்கிறது கொண்டு தொழில்நுட்ப இயக்குனர் வேலை வாங்குறது முதற்கொண்டு எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது மட்டும் எல்லாத்தையோட என்ன விஷயம் தெரியுங்களா, எழுத்தாளனாக இருந்தால் நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ உண்மையாக இருக்கீங்க, எவ்வளோ தூரம் எழுத்தாளனா எமோஷனாக இருக்கீங்களா அப்படின்றது நீங்கள் இருந்துட்டு பாருங்கள், இந்த பாதகமும் இல்லை. ஆனால் இயக்குனராக இருக்கிறதா அப்படி இருக்கவே முடியாது. இயக்குனராக தான் நீங்கள் வெளிப்படையாக இருக்க முடியாது, இயக்குனராக தான் வெளிப்படையாக சொல்ல முடியாது, உணர்ச்சிகளை வெளிக்காட்ட முடியாது. உணர்ச்சிகள் அடுத்த கட்டத்தை நீங்கள் நகர்த்தி எல்லாத்தையும் அரவணைச்சு சாதகங்களாக உருவாக்கி அதில் வந்து வழிநடத்தி கடைசி வரைக்கும் பொறுமையின் சிகரமாக இருந்து நீங்கள் கடைசி படத்தில் முடிக்க தான் வந்து ஒரு எழுத்தாளர். அது வந்து ஒரு எழுத்தாளனுக்கு சாத்தியமே கிடையாது. அதுவும் ஒரு பெண்ணாக இருந்து ஒரு முதல் படத்தை இவ்வளோ சிரமங்களை கொண்டு அவங்க இயக்கி இதில் வெளியே வரும்போது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். அப்படிப்பட்ட இந்த படத்தை இயக்குன தமயந்திக்கு என்னுடைய ஒரு நண்பனாக வந்து நான் பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து பல நல்ல படங்கள் உருவாகிறதுக்கு ஒரு விதையாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.